ஸ்டார்டிங் ஆஃப் வித் சஞ்சு சாம்சன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஓகே, 1 மேட்ச் ஃபெயில் ஆகிறது இஸ் நாட் அ பிக் டீல், பிரச்சனை இல்லை. பட் ஒரு 2 மேட்சாவோ ஒரு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட், அந்த பேட்டிங்கில் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சார், பாடி லாங்குவேஜாகவே. டெஃபினட்டாக அவருடைய அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே ப்ளஸ் பாயிண்ட். இது நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டே அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன தான் உங்களுக்கு ஃபுட் ஒர்க் இருந்தால் கூட அந்த ப்ரீ டிட்டர்மின்டு ஷாட்ஸ் தான் ஜாஸ்தி. நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கேன், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 80%, 70 to 80% ஆஃப் த உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டாக தான் இருக்கும். அதில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, இந்த பால் இந்த ஓவரில் இந்த பால் இந்த போலர் இப்படி போடுவான் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி ஒரு போலர் வந்து ஒரு பர்டிகுலர் லைன் அண்ட் லெங்க்த்து போட்டு அந்த பாலில் அடி வாங்கிட்டாருன்னா அடுத்த பால் என்னவா இருக்குங்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பேஸ்டு ஷாட்டுக்கு போவாங்க. ஒரு 7-8 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் அந்த ஷாட் மாட்டும். மீதி ஒரு 2-3 டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் மாட்டாததுல அந்த ஏரியாவில் இப்போ மாட்டியிருக்காரு சஞ்சு. அவருடைய மூவ்மெண்ட் எல்லாமே அவருடைய ப்ரெடிக்ஷன் படி போகிறாரு. ஆனால் அந்த போலர் இஸ் ஓவர் ஸ்மார்ட்டிங் ஹிம். அதனால அவர் ஏமாறுறாரு. அதில் நீங்கள் வந்து அந்த ஒரு 4 அடித்ததுக்கு அடுத்த பால் பாட்லெட்டோட பால் இவர் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அவன் அந்த முதல் பால் போட்ட லைனில் போடாமல் சேஸ் பண்ணுறான். அவனோட அவுட் ஸ்விங்க்கு வர்றாரு அவர் பாட்லெட். அந்த அவுட் ஸ்விங்கை முதல் பால் போட்டது ஆஃபில் இவர் அடிச்சிட்டாரு. அடுத்த பால் திருப்பி லெக்கில் ஒதுங்குறாரு. டுவர்ட்ஸ் லெக்கு ஒதுங்கிட்டு ரூம் கொடுத்து இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு போகிறாரு. இவர் அதே லைன் போட்டிருந்தாருன்னா மாட்டிருக்கும் ஷார்ட். அது இவர் என்ன பண்ணுறாரு, சேஸ் பண்ணுறாரு. அவர் நீ வெளியில் இந்த ஒதுங்குறல நான் சேஸ் பண்ணுறேன், பட் இட் இஸ் நாட் அன் இன்கமிங் டெலிவரி, இட் இஸ் அகெயின் அவுட் கோயிங் டெலிவரி. இந்த லைன் போட்டதை இந்த லைன் போட்டு இப்படி எடுக்கிறாரு அவர். அதில் ட்ராப் ஆனார் அவர். அவர் எதிர்பார்த்தது வந்து அவுட் ஸ்விங் போட்டு அடிச்சிட்டாரு, நம்ம அடுத்தது இன் ஸ்விங் போட போகிறோம் அப்படின்னு தான் அந்த போலர் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஒதுங்குறாரு அது இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு. அவர் என்ன சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு அது. பட் அவுட் ஆகிட்டு போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சரி, சஞ்சுவை பற்றி பேசிட்டோம். இது வந்து திஸ் திங்ஸ் ஹேப்பன். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2-3 டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் இந்த மிஸ்ஃபயர் ஆகும்னு சொன்னேன்ல, அதில் 2 டைம்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 மேட்ச் ஃபெயிலியர். இனிமேல் அவர் கை பிடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.